அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு உங்களோட வன்மத்தை கக்கிறதுக்கான வீடியோ இல்லை. தயவு செய்து அப்படியானவங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. இது பெண் பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மாருக்காகவும் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. கதையை முதல்ல கேளுங்க, அதுக்கு பிறகு நான் சப்ஜெக்டை சொல்கிறேன். 26ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி ஒரு 4 மணி அளவில் ஒரு பிக்மி ஓட்டுநருக்கு ஒரு ஹையர் ஒன்று புக் ஆகுது. ஒரு டியூஷன் சென்டருக்கு அருகாமையில் இருக்கும் ஒரு கடை ஒன்றுக்கு பக்கத்தில் புக் ஆகுது. அந்த புக்காயின ஹயர் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு, ஒரு விடுதி ஒன்றுக்கு போகிறதுக்கு புக் ஆகுது. பின்ன வாகன பிக்னி ஓட்டுநர் வந்து போகிறாரு. போய் அந்த கடைக்கிட்டே இருக்க ஒரு 40 வயது மதிக்கத்தக்கின ஒரு நபர் வந்து ஏறிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த டியூஷன் சென்டர்கிட்ட நிப்பாட்டுங்க சொல்லி. டியூஷன் சென்டர்கிட்ட ஒரு பெண்மணி 15 வயது மதிக்கத்தக்கின ஒரு பெண்மணி சின்ன பிள்ளை ஒன்று ஏறக்குள்ள ஏறி கேட்டா, நீங்க யாரு? இப்ப 2 பேருக்கும் செக் பண்ணி மேல 2 அவர் வந்து வேற ஆள் மாதிரி இருக்குதுன்னு சொன்னா வயசு போன ஒரு ஆளா இருக்குது. இது இந்த பெண்மணி வந்து டியூஷன் நடந்து கொண்டிருக்கிற டைம்ல டியூஷன் பேக் போட வெளியில வருகிறது. அவங்க புக் பண்ண ஹோட்டல் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அனாச்சாரமான ஒரு ஹோட்டல் உண்டு, அதாவது ரூம் விடுதி உண்டு. ஏன்னு சொன்னா ஒரு நாள் நடப்பும் இல்லை, அப்படி தேவையான ஒரு மஜாஜ் சென்டர் மாதிரி ஒரு இடம் உண்டு, அது ரூம் கொடுக்குற இடம் உண்டு. ஏன்னா அந்த அதாவது பிக்னி ஓட்டுநர் வாகன நபர் வந்து சந்தேகத்துல கேட்கவும், உங்களுக்கு தேவையில்லாத வேலை பிக்மி உங்களுக்கு இதுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்றா பண்ணிக்கோங்க. என்ன சொன்னா, நான் ஒரு பாதுகாப்பு கருதி இந்த வாகனத்துல நான் ஒரு கேமரா இறுக்கி வச்சுக்கிறேன், அந்த வீடியோ எனக்கு அனுப்பி விட்டாரு, நான் அதை போட மாட்டேன் சொல்லி கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நான் கருத்துல வச்சுக்கிறேன், நீங்க இந்த தேவையில்லை, நீங்க யாரு எவரு என்று கேட்டு கேட்கல, சத்தம் போட்டு கதைக்க வேணாம், இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தானே என்று அவர் ஒரு வார்த்தையை விட்டுருக்கு. அதுக்கு பிறகு அவர் கேட்டிருக்காரு, உங்களோட தாய் தந்தையின் பேர் என்ன என்று சொல்லி அந்த பெண்ணிட்ட கேட்கவும், அந்த பெண் திரு முழிச்சிருக்கு, அதான் சின்ன பிள்ளை. அதுக்கு பிறகு முழிச்சிருக்கல இவர் என்ன செஞ்சிருக்காரு, பிக்னி ஓட்டுனார், அதுவும் எனது நண்பர். உடனே என்ன செஞ்சா, நான் போலீஸுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லவும் அவர் என்ன ஓடிட்டார். அந்த நபர் ஓடினவர், இருந்தவர், வந்தவர் எல்லாம் வீடியோ எல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எனக்கு அனுப்பி விட்டாரு, இன்றைக்கு தான் அனுப்பி விட்டாரு. அதுக்கு பிறகு அந்த பெண் புள்ளிட்ட விசாரிச்சா, கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல பேஸ்புக் மெசேஞ்சர் மூலம் காதலிச்சு வந்திருக்கிறோம் 2 பேரும். அதுக்கு பிறகு காதலிச்சு அண்டு தான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுறதுக்கு டியூஷன் சென்டருக்கு போறேன்னு சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. இப்படி வயசானவர் என்று அவருக்கு தெரியல, இருந்தாலும் இன்னைக்கு ஏறிட்ட கதைக்கு என்ன மனித பார்த்து பிடிப்போம் தான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு, அந்த டியூஷன் சென்டர்ல இருந்து வெளியில வந்த பெண்மணி வந்து ஒரு 15 வயசு இல்ல, 15 வயசும் பூர்த்தி ஆகல. அந்த பெண்மணி தாய் தந்தையர் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கு. இவங்களோட காதல் லீலையால நடந்த சப்ஜெக்ட் இது. ஆனா அந்த ஆண் வந்து வேற மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த பெண் வந்து ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவன். பின்ன அதெல்லாம் நடந்த அப்புறம் தகப்பன நம்பரை எடுத்து கால் பண்ணி, பிக்னி ஓட்டுநர் எனது நண்பர் உடனே கால் பண்ணி அந்த தகப்பனை வர சொல்லி, உடனே அந்த தகப்பன்கிட்ட எல்லா நிலப்பத்தையும் சொல்லி, தகப்பன் அடிக்க போகலையும் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லிட்டு போயிருக்காரு. தயவு செய்து தம்பி, இந்த கதையை நீங்க யார்கிட்டையும் சொல்லவும் வேணாம், இதுவும் வேணாம். இப்ப எனக்கு என்ன செஞ்சாரு, எனது நண்பர் என்ன செஞ்சேன், இப்படித்தான் இந்த வீடியோத்தை நீங்க சமூக வலைத்தளத்துல சொல்லுங்க, ஆனா இந்த வீடியோவை வந்து போடாதீங்க, இந்த வீடியோவை நீங்க போட வேணாம், இதை நாங்க ஒன்று மிதங்க வேணாம், எங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களே மாதிரி ஒரு தப்பான வழிகள் இருக்கப்படாது, இந்த விழிப்புணர்வாக இந்த பதிவு செய்யுங்கன்னு சொன்னாரு. தயவு செய்து தாய் தந்தையர்கிட்ட நான் கேட்கறது புள்ள பாடசாலைக்கு போகுதா, என்ன டைமுக்கு போகுது, அந்த பாடசாலைக்கு அந்த புள்ள வருகுதா இல்லையான்னு சொல்லி உங்களோட ஆசிரியர், அதாவது அந்த பிள்ளையோட ஆசிரியரை தொடர்பு கொண்டு கேளுங்க. அப்படி டியூஷனுக்கு அனுப்புறீங்களா, உங்களோட வீட்டுல இருக்கிற நீங்க சரி, இல்லாட்டிக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளோட சரி, இல்லாட்டிக்கு உங்களோட பிள்ளைகளை யார் சரி, உங்களோட சொந்தக்கார பிள்ளையோட சேர்ந்து சரி அனுப்புங்க தயவு செய்யும். அப்பப்ப அந்த புள்ளையில சந்தேக நோக்கத்துல பார்க்க வேணாம், அந்த புள்ளையில வந்து சந்தேக நோக்கத்தோட பார்க்க வேண்டாம். அந்த புள்ள எப்ப போகுது, எங்க வருகுது, இந்த போன் கொடுத்துருக்கிறோம், அந்த போன்ல வந்து என்ன பாக்குது, யாரோட கதைக்குதுன்னு சொல்லி தயவு செய்து கண்காணிங்க. இந்த காதல் மோகம் என்று இவங்க வந்திருக்க ஏமாந்து போனா பிறகு அந்த தாய் தந்தை வளர்த்து ஆளாக்கி இவங்களை படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் அந்த தாய் தந்தை ரெடி ஆகுது. அதுல இப்படி ஒரு பிரச்சனை வரக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிக்னி ஓட்டுநருக்கு வந்து காசு தேவைன்னு நினைச்சா அவர் கொண்டு விட்டு அவர் வேலையை பார்த்திருக்கேன், அவர் கொண்ட விட்டுட்டு வேலையை பார்த்திருக்கேன். ஆனா அவர் அதை செய்யல. என்னன்னு சொன்னா, அவருக்கும் ஒரு பெண் பிள்ளை ஒன்று இருக்கு. அந்த மனித நேயத்துக்கு முன்னிட்டு அவர் இதுனாரு. அவரை போலீஸ் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமான்னு பார்த்தா, அந்த தகப்பன், அதாவது பெண்ணை பெற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தைகளுடைய வழிகள் வேதனைகள் இப்படித்தானே, சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, இதுக்கு தானே டியூஷனுக்கு அனுப்புற, உங்க உள்ள அங்கே ஊர் மேயுது அப்படி சொல்லுவாங்களோன்ற பயத்துல தந்தையும் வேணாம் என்று சொன்னதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணல. இருந்தாலும் தயவு செய்து உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்கணும். இதுல வந்து நான் வந்து கதைக்கிறது வந்து, நான் இந்த நாட்டு குடிமகனாக, இந்த நாட்டில் ஒரு சமூக அக்கறை உள்ள குடும்பம்னா தான் நான் கதைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனால் அது சில பேருக்கு வந்து வேற மாதிரி கருத்துக்கள் வருது, அது வேற கதை, எனக்கு வேலை இல்லாது, ஏன்னு சொன்னா எனக்கு ஒட்ட போறது இல்லை. தயவு செய்து உங்களோட
உங்களோட பெண் பிள்ளைகளை கவனமாக பாருங்க. என்று சொன்ன நாட்டில் இப்போ இவ்வளோ நடந்து கொண்டு போக்குள்ள இதுவும் உண்டு. அவன் 40 வயசு போய் மனுஷன் எங்க, 15 வயசு பொம்பளை பிள்ளை எங்க, இந்த பொன் பிள்ளைக்கு அறிவில்லையா? அவங்களோட தகப்பண்ட வயசு மாதிரி ஏது காதல் மோகம் என்னன்னு சொன்னா இருக்கியா? சில இதுகளில் இப்போ சயின்டிஃபிக்காக பார்க்க போனா இருக்கியா, அது வந்து ஒரு ஏக்கம்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னா இருக்கியா, சும்மா ஹார்மோன் சேஞ்ச் ஆகக்குள்ள வந்து அவங்களுக்கு தெரியாம இன்னொருவர் மேல ஒரு ஈர்ப்பு சக்தி, சயின்டிஃபிக்காக சொல்லி அதான் சொல்லுவாங்க ஈர்ப்பு சக்தி. இவங்க நினைக்கிறது வந்து காதல் அண்டு, அது காதல் இல்லை, அது வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை. அது அந்த வயசுல விளங்காது, போக போகத்தான் விளங்கும். அதனால தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கும் தெரியணும். தயவு செய்து நான் சொல்றேன், உங்களோட புள்ளைகளை நீங்க பாடசாலைக்கு அனுப்புறீங்களா இல்ல எங்க அனுப்புறீங்களா, உங்களோட புள்ள எங்க போகுது வருதுன்னு கண்டுகாணிங்க. கையில மொபைலை கொடுத்தீங்களா, அந்த மொபைல் என்னத்துக்கு பாவிக்குதுன்னு பாருங்க. தயவு செய்து உங்களோட புள்ளைகள் உங்களோட கையில நல்ல வழியா பார்த்துக்கோங்க. தயவு செய்து ஷேர் பண்றேன். இந்த மனச்சாட்சிக்கு இதை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கணும். என்ன சொன்னா, நான் பேரை சொல்லல, ஊரை சொல்லல, நான் இதுன்னு இல்லை, நடந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நடந்த உண்மையை சொல்லிக்க 26ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கு எதாச்சி அவர் ஹோல்ட் பண்ணும்போது கதைக்க வழிகிட்டு நான் அவர் வீடியோ அனுப்பி எனக்கு பார்க்கக்குள்ளே சரி இதாக இருக்குது. வயசு போட மனிதன் 14 வயது பெண் எங்கே போய் முடியும் இந்த காலம் எனக்கு விளங்கல. ஓகே, ஜெசாக்கலா ஹரிவலையில் பொறுமையாக கட்டதுக்கு முடியுமானதுக்கு ஷேர் பண்ணுங்க, 4 பேருக்கும் தெரிய வைங்க. உங்களோட பிள்ளைகளை கவனமாக பார்த்துங்க. அதுக்காண்டி பிள்ளைகளை சந்தேகப்படாதீங்க. பிள்ளைகளை அரவணைச்சி ஒன்றில் அம்மாட்ட சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இப்போ வீட்டில் 2 பேரும் கண்டித்து இருந்த வரைக்கும் 2 பேரையும் போக மாட்டுது, தாய்ட்டையும் சொல்ல மாட்டேது, தகப்பட்டையும் சொல்ல மாட்டுது. இதில் ஒரு ஆள் கண்டித்து கொண்டு ஒரு ஆள் பாசம் காட்டி கதைச்சிங்கன்னு சொன்னால் அந்த புள்ள வந்து யார்கிட்டேன்னு ஒரு ஆள்கிட்ட சொல்லும். ஓகே, இது வந்து விழிப்புணர்வு பதிவு. அது அவசியம். யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணினாலும், அதாவது ஒரு ஆள் பிரியோசனம் அடைஞ்சாலும் உங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், எங்கட பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், எல்லா சமுதாயத்தில் இருக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், எங்களோட நாட்டோட பொக்கிசங்கள். அவர்கள் நாளைக்கு இன்ஜினியர் ஆகலாம், கலெக்டர் ஆகலும், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலும். இப்படியான ஈர்ப்பு இதால வந்து ஏமாந்து போக விடாதீங்க தயவு செய்து. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.